ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐலி செலியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அண்ணா உங்ககிட்ட நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மோனிகா என்ன பண்ணா தெரியுமா, வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தா எனக்கு செலியனுக்கு என்கேஜ்மெண்ட், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்திராணியை ரொம்பவே வெறுப்பேற்றிட்டு போகிறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்க பென் டிரைவ் என் கையில் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு செலியன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐலி, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. மோனிகா ஏதோ இந்திராணியை வெறுப்பேற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலி வந்து சொல்றாங்க, இப்போ அந்த பென் டிரைவ் எங்க கைக்கு வந்தா மட்டும்தான் எங்க மாமாவை ஜெயில இருந்து வெளியில எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செலியன் சொல்றாங்க, நான் எப்படியாவது மோனிகா கிட்ட அந்த பென் டிரைவை வாங்க ட்ரை பண்றேன் ஐலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம செலியன் வந்து மோனிகா கிட்ட பேசுறாங்க, என்ன மோனிகா நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மோனிகா சொல்றாங்க, இங்க பாருங்க உங்களுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு செலியன் சொல்றாங்க, நீ இந்திராணியை வெறுப்பேற்றணும்னு என்னைய வச்சு நீ கேம் ஆடிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாமல் அந்த பென் டிரைவில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை மட்டும் நீ நம்ம சேனலில் போட்டனா கண்டிப்பாக நம்ம சேனல் எங்கேயோ போயிடும், ஆனால் நீ அதை பண்ணாமல் இந்த பென் டிரைவை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் வந்து மோனிகா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் இளங்கோ கிட்ட பேசிட்டு அவர் 1 கோடிக்கு ஓகே சொல்லிட்டாரு, அந்த பென் டிரைவை சீக்கிரம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு செலியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நீ இவ்வளோ கேவலமாக நடந்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மோனிகா சொல்றாங்க, உடனே என்னை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க, நான் எதுக்காக அந்த பென் டிரைவை இளங்கோ கிட்ட கொடுக்க ஒத்துக்கிட்டேன் தெரியுமா, அவன் வந்து என்னை கொன்றவன் மிரட்டுறான், என்னோட உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 1 கோடி ரூபாய் கொடு, அதனால அந்த பென் டிரைவை உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ செலியன் வந்து யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பேசினா இவ உஷாராயிருவா, அதனால இவ போற வழியிலே நம்மளும் போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி செலியன் வந்து மோனிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது என்னமோ மோனிகா, நீ எதுவும் பிரச்சனையில மாட்டாம ஏறி, அது மட்டும் இல்லாம இந்திராணியை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம செலியன் வந்து ஐலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐலி நீ சொன்னது உண்மைதான், அவகிட்ட தான் அந்த பென் டிரைவ் இருக்கா, ஆனால் அந்த பென் டிரைவை வச்சு அவள் என்ன திட்டம் போட்டிருக்கா தெரியுமா, அந்த இளங்கோ கிட்ட 1 கோடி ரூபாய் டீல் பேசியிருக்கா, அந்த 1 கோடி ரூபாய்க்காக அந்த பென் டிரைவை விற்கிறதுக்காக மோனிகா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, எப்படியாவது அந்த மோனிகா கிட்ட இருந்தால் அந்த பென் டிரைவை வாங்கி கொடுங்க, நீங்கள் நினச்சா மட்டும் தான் அது நடக்கும், அப்படி இல்லைனா அந்த பென் டிரைவ் இளங்கோ கைக்கு போயிடும், அப்படி போயிடுச்சுன்னா மாமாவை வெளியில் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐலி சொல்ல, இது கேட்ட செலியன் சொல்கிறாங்க, நான் எப்படியாவது அந்த பென் டிரைவ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஐலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு மோனிகா கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாரு மோனிகா, நீ எங்கே அந்த பென் டிரைவை வச்சிருக்க, அந்த பென் டிரைவில் அப்படி என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மோனிகா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இவனை நம்ம நம்பவே கூடாது, இனிமேட்டு நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இவன்கிட்ட சொல்லவே கூடாது, ஏன்னா இவன் கண்டிப்பாக அந்த ஐலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், அந்த ஐலிக்கிட்ட எதையாவது சொல்லிட்டான் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த 1 கோடி ரூபாய் கிடைக்காம போயிடும், அதனால நம்ம இவன்கிட்ட எங்கே பென் டிரைவ் இருக்குன்றதை சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா வந்து மறைச்சிடுறாங்க. அதை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ செலியன் வந்து எப்படியாவது அந்த பென் டிரைவ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவோட ரூமில் போய் தேடி பார்க்குறாங்க, அந்த பென் டிரைவ் கையில் கிடைக்கவே இல்லை. இந்த சைடு அந்த இளங்கோ கிட்ட நம்ம மோனிகா பேசிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு இளங்கோ, நீ சொன்ன மாதிரி நான் கரெக்டாக அந்த பென் டிரைவை உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செலியன் வந்து ஐலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐலி மோனிகா வந்து செலியனை மீட் பண்ண போகிறா, கண்டிப்பாக செலியன் இருக்கிற இடத்துக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போனோன்னா அவங்க 2 பேரையும் கையும் களமாக பிடிச்சி அந்த பென் டிரைவை நம்ம எப்படியாவது வாங்கிட்டு வந்து கோர்ட்டில் ஆதாரத்தோட நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலியும் சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, நம்ம இந்த பிளானை சூப்பராக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அக்கா விட்டுட்டு மோனிகாவை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, என்ன சிவா நீ இன்னும் இதை நம்பிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் செலியன் அண்ணா அப்படிலாம் பண்ணவே மாட்டார், ஏன்னா செலியன் அண்ணா வந்து உங்கள் அக்கா இந்திராணியை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போவார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, வேற என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சுல, அதுக்கப்புறம் என்னத்தை யோசிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐலி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ உங்கள் அக்காவை விட்டு கொடுக்காம பேசுகிறல, அதே மாதிரி தான் நான் என்னோட அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுகிறேன், எனக்கு தெரியும் என் அண்ணன் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம மோனிகா வந்து இளங்கோவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. நம்ம ஐலி சிவா 2 பேருமே மோனிகாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எப்படியாவது சீனியர் மோனிகாவை கையும் கழுமும் பிடிச்சா மட்டும்தான் அந்த பென் டிரைவ் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு மோனிகா, நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, நீ வந்து உன்கிட்ட தான் இருக்குது பென் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட, இங்கே எல்லாருமே என்னையை தான் சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க, நான் தான் அந்த பென் டிரைவை உன்கிட்ட எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு தான், என் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
இதை கேட்ட மோனிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, நம்ம நினச்ச மாதிரி இந்த பென்ட்ரைவோட விலை எவ்வளோ தெரியுமா, 1 கோடி ரூபாய், அதில் பாதி அமௌண்ட் உனக்கு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து ரித்திகாவை ஆசை வார்த்தை கூறி அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. ரித்திகாவும் நம்ம கைக்கு பணம் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக ரித்திகா இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்போ என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த பெயின் டிரைவ் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கனா அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்ப. ஒன்றை தவிர இந்த காரியத்தை வேற யாராலேயே செஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மோனிகா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது நீ மட்டும்தான். எதுக்காக ரித்திகா இப்படியெல்லாம் பண்ணி நம்ம குடும்ப மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரித்திகா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீங்கள் எப்போ பாரு என் மேலே பழிய போட்டுகிட்டே இருக்கீங்க, இந்த வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் செஞ்சேன்னு சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்திராணி சும்மா நீ ரித்திகாவை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, நீ கண்ணால் பார்த்தியா அவள் பென்ட்ரைவை எடுத்து மோனிகா கிட்ட கொடுக்குறத, நீ கண்ணால் பார்த்து இப்படி சொன்னா பரவாயில்ல, நீ எதையுமே பார்க்காம ரித்திகா தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி உறுதியாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இப்போ வேணா உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் தப்பாக தெரியலாம், ஆனால் பின்னாடி யார் இதெல்லாம் பண்ணாங்க தெரிய வரும்போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ செல்வராணி சொல்கிறாங்க, வர நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை இந்திராணி, நீ என்னன்னா அந்த சிவாவை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க, என்னமோ அவன் தான் உன்னோட சொந்த தம்பி மாதிரியும் அயலி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக மாதிரியும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு ரொம்பவே நீ இடம் கொடுத்துட்ட, அவங்க மட்டும் இந்த வீட்டில் வராமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் எதுக்கு எதையோ முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க, அயலி சிவா இவங்க 2 பேர் மட்டும் இல்லைனா சித்தப்பாவோட கேஸ் இந்த அளவுக்கு போயிருக்காது, அவங்க 2 பேரும் சித்தப்பாவை வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி செல்வராணியை நறுக்குன்னு கேள்வி கேட்டுட்டாங்க. அப்போ கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இப்போதைக்கு அக்கா கிட்டே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அவங்க 2 பேரும் கையும் கழுமா மாட்டட்டும் அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டு செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அயலி மேலே டவுட்டாக இருக்குது கபிலா, ஒருவேளை நீ நினச்சிக்கிட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அந்த அயலியாக இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, ஆமாம்மா அயலி சிவா இவங்க 2 பேர்த்தில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க போலீஸ் அதிகாரியாக இருக்கணும், ஏன்னா அவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே ரொம்பவே சந்தேகம் வருது, அப்பா விஷயத்தில் போலீஸ் என்ன வேலையை செய்யணுமோ அதே வேலையை தான் இப்போ அயலி சிவா 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதிலிருந்தே தெரியலையா இவங்க ஏதோ ஒரு அதிகாரியாக இருக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, எது எப்படியோ கபிலா, இப்போ நம்மளுக்கு சிவா தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அவனை இனிமேட்டு நம்ம விட்டு வச்சா அப்புறம் நம்மளுக்கு ஒரு சல்லி காசு கூட மிஞ்சாது, அதனால சீக்கிரமாக அவனோட கதையை முடிக்கிறதுக்கு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே செல்வராணி ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறத பார்த்துட்டு கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நம்ம நிம்மதியாக தானடா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், திடீர்னு எங்கே இருந்தால் ஒருத்தன் வந்து இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லுவான், அதை நம்ம ஏற்றுக்கணுமா, நம்மளை எப்படியெல்லாம் யோசிக்க வச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வர்மாவுக்கு மட்டும் அயலி சிவா இவங்க 2 பேருமே போலீஸ் அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கதையை வர்மாவே முடிச்சிருவாரு, இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.